ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி வறுவல் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 10 போல மிளகு, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நம்மளோட இந்த மசாலா எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 4 விதை நீக்கிய வரமிளகா நான் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை இடித்து உள்ளே சேர்த்துட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோடு நாட்டுக்கோழி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு உள்ளே சேர்த்துருக்குறேன். இது கூடவே நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோழியிலேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்திருக்கும், எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நாட்டுக்கோழி மசாலாவோட கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நாட்டுக்கோழி மசாலாவோட கோட்டாகி நாட்டுக்கோழி வறுவல் நல்லா காரசாரமாக ரெடியாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக நல்லா சுண்ட வச்சுட்டு கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.